4 துண்டு கறியை விழுங்கினாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. 4 துண்டு கறியை விழுங்கினாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஒரு முட்டெலும்பாவது கடித்தால் தான் நிறைய அடங்கும். அந்த எலும்பை கடித்து மஜ்ஜையை ருசித்து என்னென்ன சொல்றான் பாருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எப்பவுமே வெஜிடேரியன். எவ்வளவு நாளா? 24 வருஷமா வெஜிடேரியன். 4 துண்டு கறியை விழுங்கினாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நான்வெஜ் பிடிக்கிறது இல்லையா? நான்வெஜ் பிடிக்கிறது இல்லையா? இதுல எனக்கு பெருசா ஒரு ஈடுபாடு கிடையாது. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். பிராமண தோஷமா எடுத்து 2 பிராமணனுக்கு யதிக்கு வந்து ததியாராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ஆமா ஆமா. சும்மா நில்றா. ஜோசியன் சொன்னாரா சன்னியாசி காலடி வச்சா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னா. இந்த பக்கம் மேடைக்கு மேடை நம்ம கிட்ட எல்லாம் பிராமண எதிர்ப்பு பேசுவீங்க, வீட்டுக்கு ஐயரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துவீங்க. தாத்தா செஞ்ச பாவம்லாம் பிறப்புள்ள தலையில தான் முடியும். சோ நீங்க அதுக்கு ஒரு யாகம் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா ஹீஸ் தி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் எடுத்தது 26ல. சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். ஜோசியன் சொன்னாரா சன்னியாசி காலடி வச்சா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னா. ஓகேவா? இவர்களுக்கு இப்போ சிக்கல் என்னன்னா, இப்படி அம்பலமாகி விட்டதே என்பதுதான். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யார் யாரெல்லாம் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், அதை டெங்கு மலேரியா போல ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னார்களோ, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் 2026ஆம் வருடம் வர இருக்கிற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சனாதன தர்மத்தை பற்றி இருக்கிறார். இல்ல புரியல. யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாராம், நீங்க பிராமணர்களெல்லாம் ரொம்ப வசவு பாடிட்டீங்க, அதனால பிராமண தோஷம் நிறைய வந்துடுத்து, இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணலன்னா விபரீதமாயிடும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கார். இப்ப திருட வந்திருக்குமா, தேவசனத்தை வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிடணும். அந்த ஜோசியர் சொன்னதுக்கு அப்படிங்களா சுவாமி, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நீங்க 3 பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவளித்தால் தோஷம் போகும், 2026இல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். சன்னியாசி காலடி வச்சா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னா. இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன். ஜோசியன் சொன்னாரா சன்னியாசி காலடி வச்சா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னா. அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போறவரு. அவரு காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அவது புதுசு கிடையாது. ஐயா உட்கார்ந்து இருக்கும்போது, ஐயா கருணாநிதி உட்கார்ந்து இருக்கும்போது, அவங்க குடும்பம்லாம் நிற்கும் போது மொத்தமாகவே ஐயர்கள்லாம் உட்கார்ந்து மந்திரம் சொன்னது, சமஸ்கிருத மந்திரம் சொன்னது இருக்கு. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு. ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் நிற்கும் போது இவர்கள்லாம் சுத்தி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்கு. அவர் காலை கழுவி நீங்க தண்ணீரை தலையில தெளிச்சாதான் பதவி நீடிக்கும்னா சாவும்ல செத்த பேல நீ சாவும்ல செத்த பேல. பிராமண தோஷம் ஏற்பட்டது என்ற பயத்தினாலே உதயநிதி ஸ்டாலின் வெளியில சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு, டெங்கு மலேரியா போல சனாதனன்னு சொல்லிட்டு, அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு 3 ஜிஆர் சுவாமிகளுடைய காலை கழுவி
பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னது கால கழுவுனாப்லையா? என்னையா இது? இவங்க பெரிய அளவில் பிராமணத்தை எதிர்க்கிறவங்க, சனாதனத்தை எதிர்க்கிறவங்க அப்படிங்கிற பில்டப்லாம் காட்டிட்டு இருக்காங்களே. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க? ஜீயர் சுவாமிகளை தன் இல்லத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து தான் செய்த பாவத்திற்கு, என்ன பாவம்? பிராமணர்களை வசவு செய்த பாவத்தை போக்கிக் கொள்ள பாத பூஜை செய்து காலிலே விழுந்து இவர்கள் பிராயச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தீக்காக்காரங்கள்லாம் கொஞ்சம் நவத்வாரங்களையும் அழுத்தி பொத்திக்கொண்டு, உங்களுக்கு தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் எப்படி இதை செய்யலாம் என்று பகிரங்கமாக பொது மேடை போட்டு கேள்வி கேட்க திராணி இருக்கிறதா என்று தீகா நாத்திக நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்டதாக ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் என்பவர் கைது செய்யப்பட்டார். ரங்கராஜன் நரசிம்மனை வந்து கைது பண்ணிட்டாங்க. என்ன நடந்தது? இதே வேகத்தையே உங்களால் வேற விஷயங்களில் காமிக்க முடியல. இன்னி வரைக்கும் வேங்கை வேலையவன் வந்து கலந்தான்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இன்னி வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பி எங்கே ஓடி போய் பதுங்கி இருக்கான்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அங்கெல்லாம் காட்ட முடியாத வேகத்தை இங்கே காமிக்கிறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. துணை முதலமைச்சர் உதவாநிதி வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக 3 ஜீயர் சுவாமிகள் அவங்களுக்கு வந்து பாத பூஜை செய்து அதன் மூலமாக அந்த தோஷத்தை கழித்து கொண்டதாகவும் அதாவது நீங்கள் வெளியில் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இப்படின்னு பேசுகிறீங்க. அடுத்து நாங்கள் பிராமணர்களை அழிக்கவில்லை, நாங்கள் பிராமணியத்தை தான் அழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஈயம் பித்தளைன்னு என்கிட்ட ஒன்றத்தை வளர்றீங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இல்லை, கருணாநிதி குடும்பம் என்ன அப்படி தேவதூதர்களா? வானத்துலேயும் அப்படி குதிச்சிட்டாங்களா? ஆஃப்டர் ஆல் வித்தவுட் டிக்கெட் கும்பல் தானே அது. நமக்கு உறுதி செய்யப்படாத செய்தி. நம்ம அப்படி பேச அவதூறு பரப்பக்கூடாது. சொல்கிறேங்க, நான் உறுதியாக சொல்கிறேங்க, வித்தவுட் டிக்கெட் கும்பல் தானே இது. போட்டாங்க. அப்படியே பட்டத்து உனக்கு பட்டத்து இளவரசர், எங்களுக்கு யாரு? எனக்கு யாரு? துணை முதல்வர். எனக்கு ஆஃப்டர் துணை பொம்மை. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பால்டாயில் துணை பொம்மை. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பால்டாயில். அத போய் பலாத்கார போராட்டம் நடத்தியிருந்தா கூட பலாத்கார போராட்டம் நடத்தியிருந்தா கூட இந்த வெற்றி இவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்க மாட்டோம்னு பேசினார் தந்தை பெரியார். இந்த வீர மிகுந்த போர்ல மறக்க முடியாத 2 பெண்கள், பெரியாரோட மனைவி அம்மையார் நாகம்மாளும் அவருடைய தங்கை அம்மையார் கண்ணம்மாளும். நக்கல்யா அவனுக்கு. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.